ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்லெட். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆப்டான ரெசிபி இது. வெஜிடபிள் கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு 4 பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிப்போம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இன்சைடு வச்சுருங்க. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் வதக்க வேண்டியது இருக்குங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துருங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 துருவன கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 15 இருக்கும் அந்த அளவுக்கு பீன்ஸ் ரொம்ப மெலிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடணுங்க. அந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. காய்கறி ஓரளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மத்து வச்சு இந்த பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா ஸ்மாக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டால் தான் இந்த காய்கறியோடு சேர்ந்து இருக்குங்க. இல்லாட்டி சாப்பிட்றப்ப தனித்தனியாக அப்படியே தட்டுப்படும். மென்று சாப்பிட்ற மாதிரி, சுண்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படி மசிச்சு விட்டால் தான் உங்களுக்கு அந்த கட்லெட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அதோடு சேர்ந்து இருக்குங்க காய்கறியோட. மத்தால நல்லா மசித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவே எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு. கட்லெட்டுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சுங்க. நல்லா இந்த பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுங்க. இந்த காரம், மசாலா எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டான அளவுங்க. மசாலாலாம் பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. இந்த ஸ்டேஜில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டேங்க. இப்போ மற்ற காய்கறிகளோட இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. மற்ற காய்கறிகளோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொத்து பரோட்டாவுக்கு தோசை திருப்பியால் நல்லா தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தட்டுங்க. எந்த அளவுக்கு நல்லா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டுங்க. மசாலா, உருளைக்கிழங்கு, காய்கறி எல்லாமே கலந்தாச்சுங்க. இப்போ ஃபைனல் டச்சாக ஒரு பிடிச்ச அளவுக்கு கொத்தமல்லி ரொம்ப பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலாவை நல்லா பிரட்டி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே சூடார விட்டுடுங்க. கொஞ்சமும் சூடாக இருக்க வேண்டாம். சூடாக ஆறுனதுக்கப்புறம் கைகளை நல்லா தண்ணிகளால் நனைச்சிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட்லெட் செஞ்சுக்கலாங்க. இந்த பாருங்கள், இப்படி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி சைட்லலாம் அமுக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான், கட்லெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லெட். அவ்வளோதாங்க. பாருங்கள், இது செய்கிறப்ப கைகளில் அப்பப்போ தண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். பிரெட் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. சோள மாவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாங்க. எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க.
நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கட்லெட்டுக்கு செஞ்சு வச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதை 2 பக்கமும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் துவைச்சிட்டு ப்ரெட்டில் 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துருங்க. 2 கோட்டிங் கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெட் தூளில் தெளிச்சிட்டு திரும்ப கார்ன்ஃப்ளவர் மாவில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுங்க. இதோ பாருங்கள், ப்ரெட்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இன்னொரு முறை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா துவைச்சிட்டு திரும்ப ப்ரெட் கிராம்ஸில் நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாணலில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் ரொம்ப கருகாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். எண்ணெய் நல்லா சூடும் ஆகிருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கணுங்க. கட்லெட்டை டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் பெரட்டி போட்டும் எடுக்கலாம். இல்லை பேன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்லெட் அரைவாசி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் பெரட்டி போட்டு வேக வச்சும் எடுக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்படியே 2 பெரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூவில் எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான கட்லெட் ரெடி. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது கூட டொமேட்டோ சாஸ் ரொம்ப ஆப்டானதுங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா காரசாரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஈவினிங் டீ கூட ஒரு ஆப்டான ஸ்நாக்ஸுங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.